தமிழக சட்டப்பேரவையில் தேசிய முற்போக்கு சங்கத்தின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. அவர் தனது பேச்சின் போது தற்போதைய அரசியல் நிலைப்பாடு மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து கடுமையாக விமர்சித்தார். குறிப்பாக முதலமைச்சரை சந்திக்க சென்றபோது தங்கள் கட்சியினர் சிலர் முகத்தை மூடிக்கொண்டு சென்றதாகவும் அது யாருக்காக நடந்தது என்பதை விளக்கமாக கூறினார். தனது கணவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க சென்றபோது அவருக்கு எதிராக யாரும் இல்லை என்றாலும் தற்போதைய முதலமைச்சரை சந்திக்க செல்லும்போது பயந்து முகத்தை மூடிக்கொண்டு செல்வது வேறு யாருக்காக என்ற கேள்வியை முன்வைத்தார். இது அரசியல் நெறிமுறைகளுக்கு எவ்வாறு பொருந்தும் என்றும் கேள்வி எழுப்பினார். தற்போதைய அரசின் நலன்புரி திட்டங்கள் மக்களை சென்றடைவதில்லை என்றும் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை மறந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பேச்சு சட்டப்பேரவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ் தகவல் செய்திகளுக்கு லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.